தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். அன்புக்கு ரொம்ப நன்றி. நம்மளுடைய கழக மாவட்ட செயலாளர் திரு அருள்ராஜ் அவர்களே, நம்மளுடைய வெற்றி வேட்பாளர், இன்னிலிருந்து அவர் பேர் நவல்பட்டு விஜய் இல்ல, திருவரும்பூர் விஜய். வெற்றி வேட்பாளர், தலைவரின் வேட்பாளர், நம்ம தலைவர் விஜய் அண்ணாவுடைய வேட்பாளர் இன்னிலிருந்து நவல்பட்டு மாதிரி திருவம்பூர் விஜய்னு நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிருந்தோம். மக்கள் கிட்ட நம்ம தலைவர் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. அவருக்கு வாக்கள் செலுத்தி வெற்றி வேட்பாளராக நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் அறிவிக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு துணையா இருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்களே, திரு கணேஷ் செல்வன் அவர்களே, திரு பார்த்திபன் அவர்களே, திருமதி துளசிமணி அவர்களே, திரு மில்டன், திரு சூரிய பிரகாஷ், திரு சாமிவேல் ராஜ்குமார், திருமதி மது ராம்பிகா, செல்வி எல்டன் குயின், திரு ரமேஷ், திரு ஜெகதீசன், திரு சௌமியா நாராயணன், திரு ஆம்ரோஸ் கிளின்டன், திரு பொன்மூர்த்தி, திரு அருள் பிரசாத், திரு சிவலிங்கம், திரு விஜயபாஸ்கர், திரு பிரபாகர், திரு சுபாஷ் சந்திரபோஸ், திரு ரஞ்சித் என்கிற தங்கதுரை, திரு சந்திரசேகர், திரு நாகேந்திரன், திரு ரவிக்குமார், திரு ராம்குமார், திரு குணசேகரன், திரு பாரதி ராஜா, இன்னும் எவ்வளவோ நம்மளுடைய அம்மாக்கள், அக்காக்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். திருவம்பூர், திருச்சி, அதுலயும் திருவம்பூர்னா எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச மண். ஏன் தெரியுமா? உங்களுக்கு நான் பிறந்ததே இங்கதான். எங்கெங்கயோ சம்பவம் பண்றோம், நம்ம ஊர்ல பண்ணாம இருப்போமா? அதான் நவல்பட்டு விஜய் நிக்கிறாரு இங்க. என்னுடைய சின்ன வயசுல எல்லாத்துக்கும் தெரியும், என்னுடைய அம்மா இறந்த பிறகு, அம்மா அப்பாவை இழந்த பிறகு, என்னுடைய அம்மாவுடைய அண்ணன் தாய் மாமா அவரு தான் இங்க என்ன கொண்டு வந்தாரு. நம்ம பிஹெச்எல்ல தான் கொண்டு வளர்த்தாரு. என்ன அவர் பிஹெச்எல்ல ஒரு சாதாரண தொழிலாளி, ஒரு வெல்டர். அவரு அந்த பிஹெச்எல்ல 12 வருஷம் வளர்ந்த பையன். நானு 8 வருஷம் ஒய்டபிள்யூசி ஸ்கூல்ல தமிழ் மீடியத்தில் படிச்சு, 4 வருஷம் நம்ம ராமகிருஷ்ணா மிஷனுடைய பிஹெச்எல் ஸ்கூல்ல படிச்சு, தமிழ் வழி கல்வியில படிச்சு, 12 வருஷமே சத்துருவம் மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது. ஒரு வெல்டருடைய குடும்பத்துல பிறந்து, விவசாய குடும்பத்துல பிறந்து, ஒரு வெல்டர் குடும்பத்துல வளர்ந்து, இந்த பிஹெச்எல் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தவன் தான் நான். அதனாலதான் எப்ப தலைவர் இங்க பிரச்சாரம் காலையில ஆரம்பிச்சாரோ, சாயங்காலம் திருவம்பூர் வந்துட்டேன். தலைவர் ஆரம்பிச்சா நம்ம முடிக்கணும்ல. தலைவர் ஆரம்பிச்சுட்டாரு திருச்சியில. அதாவது எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா பிரச்சாரம்? நீங்க பாத்திருப்பீங்க. நேத்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார் வந்தாரு திருச்சிக்கு. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. வாமா மின்னல்,
திடீர்னு பார்த்தா காணும். அப்படி அந்த வடிவேல் படத்துல ஒரு மாதிரி முதலமைச்சர் பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, காலையில பாவம் அந்த வாக்கிங் போவாங்களே அந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை நேத்துல இருந்து கொடுத்துட்டாங்க. அப்படியே காலையில ஒரு வாக்கிங் போயிட்டு அதுல கூட இருக்க திமுக கூறங்கள்லாம் வச்சுக்கிட்டு கொள்ளடிக்கிற கூட்டம் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களை பார்த்த உடனே திமுக மக்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. ஐயோ, கூட்டிட்டு வர ஆள்லாம் யாரு? கொள்ளடிச்சுக்கிற கூட்டம். கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு தலைவன் வந்த மாதிரி வாக்கிங் போறாங்க, நடக்கிறாங்க. அதுலயும் பாருங்க, நம்ம டிவிக்கு என்ன பயம் இல்ல, நம்ம தலைவர் விஜய் சார்னா பயம் இல்ல நம்ம அண்ணன் மேல. ஆனா பிரச்சாரம் எங்க பண்ணது? திருச்சி கிழக்குல பிரச்சாரம் பண்ணாராம். அப்ப முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எங்க பயம் இருக்கு? திருச்சி கிழக்குல பயம். திருச்சி கிழக்கு பயம் இல்ல, திருச்சி ஃபுல்லாவே பயம். ஏதோ ஒரு அதிமுக தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணலாம்ல. என்னப்பா அவங்க தான் சொல்றாங்களே, எங்களுக்கும் அதிமுக சண்டை, திமுகவுக்கும் அதிமுக தான் சண்டை. அதாவது இவங்க எல்லாம் எப்படின்னா, ஃபுட்பால் மேட்ச் விளையாடணும், நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட்ல ஒரு டீம் கூட விளையாடுவோம். இந்த வாரிசுன்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே ஒரு 5 பேர் அந்த பக்கம் செட் பண்ணிக்கிட்டு இவங்களே இந்த பக்கம் விளையாடுறமா விளையாண்டு கோல் போட்டுக்கிட்டு நாங்க ஜெயிச்சுட்டோம் எப்பல இருந்து உட்கார்ந்தாங்க. அம்மா ஜெயலலிதாக்கு அப்புறம் அப்படிதான் எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. 3 எலெக்ஷன் அப்படிதான் நடந்துச்சு. ஆனா உண்மையான ஒரு லீடர் வந்தா எப்படி இருக்கும்? அப்பா ஜெயலலிதாக்கு அப்புறம் உண்மையான ஒரு கேப்டன் வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த 2026 தேர்தல். அப்ப இது வரைக்கும் கிரவுண்ட்ல யாருமே இல்லாம விளையாண்டு ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்னைக்கு தலைவர் விஜய் ஸ்டாலின் சார்னு ஆச்சோ அன்னையில இருந்து அவருக்கு தூக்கமே கிடையாது. நம்ம பேரை சொல்ல மாட்டாரு, நம்ம கட்சியை பத்தி சொல்ல மாட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பிரச்சாரம் பண்ணது எங்கன்னா திருச்சி கிழக்கு. அந்த திருச்சி கிழக்குல வேட்பாளர் 5 வருஷமா காணோம். எங்க போனார்னே தெரியல. என்ன பிரச்சனைனா, சென்னையில பாக்குற, வேற ஊர்ல வர, இந்த வேட்பாளர் என்ன செய்தார் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் கேட்டா, அவர் பேர் என்னன்னே எங்களுக்கு தெரியலங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடிய பல்வேறு சட்டமன்றங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது ஒண்ணு திருச்சி கிழக்கு. அதுல அவர் சொல்றாரு, தைரியம் இருந்தா ஒரு தொகுதியை விட்டுட்டு என் கூட ஒத்தைக்கு ஒதுங்குவது, தேவையில்லாம ஆடு தேவையில்லாம கூப்பிட்டு 5 வருஷம் தொகுதிக்கு வரவே இல்லையா? அப்ப ஏன் 2 தொகுதியில் நிக்கிறாரு? நிறைய பேருக்கு அது புரியல. அவர் வந்து ஒரு தொகுதியில பயந்துட்டுன்னா இன்னொரு தொகுதியில் நிக்கணும். யார பார்த்து பயன்னு சொல்றது? தம்பிங்களா, நீங்க தான் பயந்து 26 கட்சி கூட்டணியை சேர்த்து நின்றுகிட்டு இருக்கீங்க. 26 கட்சி கூட்டணி வச்சாலும் திருச்சியில நடந்து வந்தா பாக்குறதுக்கு ஆள் இல்ல, ஒருத்தனும் இல்ல. பிசிக காரங்களும் இல்ல, காங்கிரஸ் காரங்களும் இல்ல. காங்கிரஸ் காரங்க இன்னும் நாமினேஷன் பண்ணாம சண்டையை போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் வேட்பாளர்களும் தேர்ந்தெடுக்கல. இதுதான் காங்கிரஸ் கட்சி. ஏன்னா எல்லா வேட்பாளரும் வித்துட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அப்படி ஆயிடுச்சு. அதனாலதான் கரூர் நம்மளுடைய அக்கா ஜோதிமணி அக்கா, நான் எலெக்ஷன் வேலை செய்ய மாட்டேங்க. அப்புறம் நம்ம காங்கிரஸ் மாணி தாக்கூர், நான் எலெக்ஷன் வேலை செய்ய மாட்டேங்க. இதெல்லாம் எதிர்கட்சி கிடையாது, காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய எம்பிகள். இந்த காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில வச்சுக்கிட்டு ஓல்டு ரெக்கார்டு, பழைய பென்ஷன் வாங்குற அரசியல்ல நம்ம ப. சிதம்பரம், அப்புறம் நம்ம செல்வன், அவரு செல்வ பெருந்தொகை அப்படின்னு தெரியும் உங்களுக்கு எல்லாரும். பல தொகைகளை வாங்கிட்டு டிஎம்கே கிட்டையும் காசை வாங்கிட்டு, இப்ப காங்கிரஸ் கட்சி வேட்பாளரே காங்கிரஸ் வாங்கிட்டு காசை வாங்கிட்டு வேட்பாளர் அதுலயும் இவர் 1 கோடினா அவர் 10 கோடி குழப்பம் வந்துருச்சு. இன்னும் நாமினேஷன் முடிகிறதுக்கு 3 நாள் இல்ல, இன்னும் வேட்பாளர்களே காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணல. சொந்த காங்கிரஸ் கட்சியிலேயே
எந்த எம்பி வேலை பார்க்கறது ரெடி கிடையாது. அதனாலதான் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் வந்தா யாரும் பாக்குறதுக்கு வரதும் கிடையாது. ஆனா நம்ம அண்ணா வந்தாரு பாரு காலையில ஏர்போர்ட்ல, எப்படி இருந்துச்சு. நேத்தே தேர்தல் கமிஷன் கிட்ட போயிட்டோம். மேடம் நாங்க அப்பயே சொன்னோம், மேடம் கூட்டமே இல்லாம ஸ்டாலின் சார் வண்டி மேல ஏறி கை காமிச்சு ரோட் ஷோ பண்றாரு. உதயநிதி அவர்களுக்கு கூட்டமும் வரல, ஒருத்தரும் வரல, ஆனா ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எங்க தலைவர் வந்து இறங்கி ரோடு மேல ஏறக்கூடாதுங்கிறாங்க, கீழே நடக்க கூடாதுங்கிறாங்க. கடைசியில ஒரு ஸ்பாட் வச்சா மொத்த கூட்டமும் அங்க வந்து நிக்குது. அதனாலதான் பிரச்சனையே நடக்குது. உடனே சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேடம் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லையே, அதெல்லாம் அலோடு, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் அதிகாரி மேடம் சென்னையில அவங்க சொன்னாங்க, எல்லா வேட்பாளர்களுக்கும் நாங்க ஒன்னாதான் பாக்குறோம்னு சொன்னாங்க. அதனால நீங்க தலைவரை வந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ எந்திரிச்சு கை தூக்குங்கன்னு சொன்னாங்க. தலைவர் ஏர்போர்ட்ல இறங்கி கை தூக்குனதான் மிச்சம், கீழே இறங்கவே முடியல. அப்ப 24 கட்சி கூட்டணி, ஆப்போசிட்ல 10 கட்சி கூட்டணி, அப்புறம் தனியா ஒருத்தர் நம்மள திட்டிக்கிட்டே இருப்பாரு. விடுங்க போனா போதுட்டோம், விடுங்க. நம்ம பார்ட்டிக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆடியன்ஸ் எல்லாம் திடீர்னு கிரவுண்டுக்குள்ள வர முடியாது, கஷ்டம். நீங்க ஆடியன்ஸ பார்த்து கோவப்படாதீங்க. ஒரு விளையாட்டு வீரன் எப்படி இருக்குன்னா, ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா நம்ம கோல் மட்டும்தான் இருக்கணும். லெப்ட்ல இருக்கக்கூடிய ரைட்டருக்கு கத்துறது காது கொடுத்து கேட்கவே கூடாது. அப்ப போட்டி யாருக்கு? டிவிக்கு, டிஎஸ்கே, அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு திருச்சி ஃபுல்லா என்ன ஆச்சு? டோட்டலா பிளாக். அப்ப அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் யாருக்கிட்ட இருக்கு? அதனாலதான் திருப்பி பதிவு பண்றேன். இந்த தேர்தல் கூட்டணிக்கான தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் எதிர்கட்சி ஜெயிக்கக்கூடிய தேர்தல் அல்ல. ஒரு தலைவரை உருவாக்கக்கூடிய, தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். இன்னைக்கு திருச்சி வந்தோன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாலை போட்டார் பாருங்க. என்ன மீனிங்? 77க்கு அப்புறம் 2020 இன்னொரு எம்ஜிஆர் வந்துட்டாரு. இந்த தீய சக்தி கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு ஒருத்தன் தைரியமா வந்துட்டாரு. நீ 26 கட்சி வச்சுக்கோ. நடுவுல சொன்னாங்க அவர் பிஜேபி போயிடுவாரு, என்டிஏ போயிடுவாரு, அவரை மிரட்டிட்டாங்க. மிரட்டின உங்க பட பராசக்தி ரிலீஸ் பண்ணிட்டீங்க. கள்ள கூட்டணி, எல்லா கூட்டணியும் திமுக பிஜேபி வச்சுக்கிட்டு தான் சொந்த புள்ள உதயநிதியோட கம்பெனி ரெட் ஜாயிண்ட். அறிவுநிதி யாரு சார்? இன்ப நிதி யாரு? 20 வயசு பையன், அவன் 1000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்ல படம் எடுக்கிறான். நம்மளாம் எடுக்க முடியுமா? அந்த பையன் இன்னும் பிஏவே படிச்சு முடிக்கல, அதுக்குள்ள வந்து 1000 கோடி மொத்த ஊழல் படம் எங்க இருக்கு? ரெட் ஜாயின்ட்ல இருக்கு. ஆனா இது வரைக்கும் ரைடு இல்ல. நேரு ஊழல் பண்றாரு, வேலு ஊழல் பண்றாரு, செந்தில் பாலாஜி ஊழல் பண்றாரு, சபரீஷ் ஊழல் பண்றாரு, உதயநிதி ஊழல் பண்றாரு. ஆனா இது வரைக்கும் ஒரு ரைடு நடந்துச்சா? அப்ப யாரு உறவு வச்சிருக்கா? பிஜேபியோட. திமுக தான் உறவு வச்சிருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுறாரு, அமித்ஷா வந்து இங்க பேசுறாரு, இது ஒரு ஊழல் குடும்பம், ஊழல் மினிஸ்டர் இருக்காங்க, ஊழல் அமைச்சர் இருக்காங்கன்னு. கெஜ்ரிவால் சார 100 கோடி ரூபாய்க்கு அரெஸ்ட் பண்ணி 4 மினிஸ்டர் தூக்கி உள்ள போட்டாங்க. ஆனா இங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஊழல். அதுல அமைச்சர் நேரு மேல ஊழல், செந்தில் பாலாஜி மேல சொல்லவே வேண்டாம். ஊழல் தவிர 10 ரூபாய் பாலாஜி தவிர ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு வீட்டுக்கு போனாலும் 400 கோடி ரூபாய் கேஷ் வச்சிருப்பாரு, ஆனா அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்ப யாரு வந்து மறைமுக கூட்டணி? இஸ்லாமிய சகோதரர்களே, கிறிஸ்துவ சகோதரர்களே, தலித் சகோதரர்களே, நம்மளுடைய வாழ்க்கை முழுசும் கஷ்டப்பட்டு ஏழையா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒண்ணு நினைச்சு பாருங்க. இவங்க பிஜேபி எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்களாம், ஆனா எந்த ஊழல் அமைச்சருக்கு ரைடு கிடையாதான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய கம்பெனியோட பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுமா? ஆனா எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி 2 வருஷம் உழைச்சு தன்னுடைய கடைசி படம், தன்னுடைய ரத்தம், வாழ்க்கையுடைய கடைசி படம், அவருடைய உணர்வு, அவருடைய வலி, எவ்வளவு அழுதிருப்பாரு எங்க அண்ணன் விஜய் அண்ணன், நம்ம தலைவர்.
ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறதுக்கான காரணம் திமுகவும் பிஜேபியும் சேர்ந்த ஒரு சூழ்ச்சி. இது 3 பேரும் சேர்ந்துட்டாங்க, அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க. ஏன்? ஒண்ணு நீ எதிர்கட்சியாரு, இல்ல நான் ஆளுங்கட்சியா இருக்க. நான் வந்தாலும் அதே 40% கமிஷன், நீ வந்தாலும் அதே 40% ஷேர பண்ணிக்குவோம். திமுக ஸ்டாலின் சார் என்ன சொன்னாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி? இபிஎஸ் அவர்கள் ஊழல் குற்றவாளி, வேலுமணி ஊழல் குற்றவாளி, எல்லாரும் ஊழல் குற்றவாளி பேசுறாரா? ஏன் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல? சொல்லுங்க, கேளுங்க மக்கள், நீங்க கேளுங்க. அதிமுக ஏதாவது பழைய அமைச்சர் அரெஸ்ட் பண்ணாங்களா? இங்க இருக்க புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மருத்துவ ஊழல் பத்தி அரெஸ்ட் பண்ணாங்களா? இங்க இருக்கிற வேலுமணி சார் கோயம்புத்தூர் அரெஸ்ட் பண்ணாங்களா? ஆனா இன்னெல்லாம் போராட்டம் பண்ண, இன்னெல்லாம் பேசினாரு அன்னைக்கு ஸ்டாலின் சார். இதுதான் ஜெயிச்சு முடிச்ச உடனே மறைமுக கூட்டணி இல்ல, டைரக்ட் கூட்டணி. இபிஎஸும் ஸ்டாலின் சாரும் ஏன் கூட்டணி வச்சாங்க தெரியுமா? இபிஎஸ் நினைச்சாரு திமுக பார்த்து நீங்க அவங்க அடிக்கிறமே அடிங்க, பயந்து எங்க கிட்ட ஓடி வந்துருவாங்க, நாங்க கூட்டணி வச்சுக்குவோம். என்ன வச்சுட்டு என்ன இபிஎஸ் முதலமைச்சர் சொல்லிட்டு விஜய் சார் பயத்துல ஓடி வந்துவார் கரூருக்கு. அப்புறம் நாங்க அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நான் முதலமைச்சர் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு விஜய் சார ஒழிச்சிடலாம் நினைச்சாங்க. இந்த அரசியல் எங்களுக்கு தெரியாதா? யாருக்கிட்ட 30 வருஷமா வீட்டுக்குள்ள போய் ஒரு சினிமா துறையை நம்பர் 1 வேணும்னா மக்களுடைய நம்பிக்கையும் உணர்வும் இல்லாம ஆயிருக்கவே முடியாது யாராலையும். இந்த அரசியல் அவருக்கு தெரியாதா? அதுக்குதான் சொன்னாரு, அது என்ன அன்ப்ரூவ்ட் பார்ட்டி, அன்ப்ரூவ்ட் பார்ட்டி. ப்ரூவ் பண்ண 26ல நாங்க யாருன்னு? நீ என்ன 26 கட்சி கூட்டணி வச்சிருக்க? நீ என்ன 10 கட்சி கூட்டணி வச்சிருக்க? 2 தலைவரும் போங்க, 300 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க. இவங்க பெரிய கூட்டணியா? உங்களுக்கு பெரிய கூட்டணின்னா வரும்போது 50,000 பேர் நிக்கணும் முக ஸ்டாலினை பாக்குறதுக்கு. முக ஸ்டாலின் சார பாக்குறது 50,000 பேர் வந்து நின்று இருக்கணும். ஏர்போர்ட்லயும் வெளியோ ரோட்லயும் நடக்க முடியாது, பயப்படணும். ஐயோ ரோட்ல நடந்தா மக்கள் நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க, இடிச்சிருவாங்க, நான் வந்து மேலே நின்னுக்கிறேன். அப்படியா நடக்கிறாங்க? இன்னும் சரியா காத்து கூட போக மாட்டேங்குது. அவர் நடந்து போனா யாருமே கிடையாது. ஏன்னா மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. 21 நம்பிக்கை அவர் ஜெயிப்பு ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவார் நினைச்சோம். கலைஞர் ஐயா ஊழல் பண்ணாரு, சரி இவராஜ் வந்தா ஊழல் பண்ணாம நேர்மையா குடும்ப ஆட்சி எல்லாம் பண்ணு நினைச்சாரு, பண்ணல. இப்ப தன்னுடைய மருமகனும் மகனும் ஊழல் பண்றதுக்காக மட்டுமே கட்சி வச்சுக்கிட்டாரு. இப்ப ஒரே குறிக்கோள் தன்னுடைய பையனை முதலமைச்சர் ஆக்கணும், அவ்வளவுதான். அப்ப அவங்களுடைய ஒரே டார்கெட் யாரு? நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய விஜய் சார். அப்ப முதலமைச்சரா இருக்க வரைக்கும் என்ன பண்ணாங்க? எஸ்ஓபியை போடு, வீட்டை விட்டு வெளியே விடாத, வீட்டை விட்டு வெளியே வந்தா போலீஸ் வர விடாத. கொளத்தூர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸே கிடையாது. திடீர்னு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க. ஏதாவது இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா தூக்கி பழி அவர் மேல போடு, அன்னையோட நேத்தோட பிரச்சாரத்தை முடிச்சிருவோம். இந்த கீழ்த்தரமான எண்ணம் தான் திரு மு க ஸ்டாலின் சார் அவர்களுக்கு அதிகாரத்தில் இருக்க வரைக்கும் இருந்துச்சு. அதனாலதான் தேர்தல் அதிகாரிகிட்ட நேற்று போனோம். மேடம், எங்களுக்கு ஒன்னே ஒரு ரிக்வெஸ்ட் தான், எங்க தலைவர் வெளியே வரும் பொழுது எங்களுக்கு கூட்டம் கூட வேணாம். திருச்சி போனா திருச்சி நின்று பேசிட்டு போனா 5 கோடி பேர் பாக்குறாங்க டிவியில, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு கூட்டமே தேவையில்லை. ஆனால் மக்களை ஒழுங்குபடுத்தணும், எல்லா சாலைகளை ஒழுங்குபடுத்தணும் சொன்னாங்க. திருச்சி காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இங்க இருந்த கமிஷனருக்கும் இங்க இருந்த டிசி சாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. காவல்துறை இன்னைக்குதான் ஒழுங்கா செயல்பட்டுச்சு திருச்சியில. நாங்க சும்மா குற்றச்சாட்டு சொல்ல மாட்டோம். ஏன்னா மு க ஸ்டாலின் சாருடைய அழுத்தம் திருச்சி காவல்துறை கிட்ட இல்ல. அதுதான் தேர்தல் அதிகாரி இன்னைக்கு இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நேர்மையா இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து தலைவர் நின்று கூட்டத்தை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா பேசிட்டு போக முடிஞ்சு. ஆனா கொளத்தூர்ல அது நடக்கல. ஏன்னா சில அலுவலர்கள், தேர்தல் அலுவலர்களும் காவல்துறையும் இன்னைக்கும், முக்கியமா சென்னையில இருக்க சிட்டி கமிஷனர் இன்னைக்கு வரும்போதே நேற்று மனு கொடுத்தோம். தலைவருடைய மனுக்கு இன்னைக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. டிஜிபி மாத்திட்டாங்க. இன்னைக்கு இப்ப டிஜிபி மாத்திட்டாங்க. நேர்மையான அரசு இருக்கும் பொழுது நம்மளுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை யாராலும் நிப்பாட்ட முடியாது. இதுதான் உண்மை. சோ அப்படி இருக்கும் பொழுது பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னுமேட்டு அவரை நிப்பாட்ட முடியாது. மக்களுடைய எழுச்சி, கோடாடு கோடி எழுச்சி இனிமேட்டு பார்க்க போறாங்க. அப்ப திருவம்பூர்ல என்ன, எதுக்காக நம்ம ஜெயிக்கணும்?
கரூர்ல 41 பேர் உயிரிழப்பு. செந்தில் பாலாஜி எக்ஸிகியூஷன் செயல்படுத்தல் முக்கிய மூளை யார் தெரியுமா? மு.க. ஸ்டாலின் சார். அதுக்கப்புறம் மகேஷ் பொய்யாமொழி. ஏன் தெரியுமா பண்ணாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த எதிரி இருக்கக்கூடாது, எந்த போட்டியாளர் இருக்கக்கூடாது. இபிஎஸ் அவர்கள் போட்டியாளரா? எங்க இருக்கிறான்னு கூட தெரியல பிரச்சாரம் பண்ணும் பொழுது. அப்ப ஸ்டாலின் சாரோட குறிக்கோள் என்ன? உதயநிதி சார முதலமைச்சர் ஆகணும். அடுத்தது அப்ப விஜய் சார பிரச்சாரத்துக்கே பண்ண விடக்கூடாது, அவர் கட்சியை முடக்கணும். அப்ப கரூர்ல உள்ள வந்தா ஏதாவது பண்ணிரு. மகேஷ் பொய்யாமொழி ஐடியா மணி, அந்த ஐடியா மணி அது மூளையே இல்லாதவெல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா பிளான் பண்ணி நம்ம மக்களை ஏதோ ஒண்ணு போய் நம்ம மக்களை எவ்வளவு பெரிய இழப்ப நம்ம பார்த்தோம். பார்த்து முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி 5 நிமிஷத்துல உள்ள போயிட்டார். எப்படி இந்த சினிமா படத்துல சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் வருமே, அது மாதிரி ஃபர்ஸ்ட் போயிட்டார். செகண்ட் வந்தவர் யாரு? இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவோ மரணங்கள் நடந்திருக்கு, எவ்வளவோ இறப்புகள் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மகேஷ் பொய்யாமொழி போய் பார்த்த ஆறுதல் சொன்ன நிகழ்ச்சி நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் போனாரு. ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு டிவி ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபால்ஸ் ப்ரோபகண்டா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தலைவர் மேல. ஆனா காலையில 11 மணிக்கெல்லாம் மக்கள் அப்படியே திமுக பக்கம் திரும்பிட்டாங்க எதிர்ப்பா. ஏன் தெரியுமா? அந்த ஒரே ஒரு மகேஷ் பொய்யாமொழியுடைய நடிப்பு. அதாவது நம்மள பார்த்து எப்பயுமே திமுக விமர்சனம் பண்ணுவான். இது ஒரு நடிகர் கூட்டம், நடிகர் கட்சி. கரெக்டா? மகேஷ் பொய்யாமொழி யாரு? மொழிப்போர் தியாகிய, மகேஷ் பொய்யாமொழியில மகேஷ் பொய்மொழி கூப்பிடுங்க. அந்த மகேஷ் பொய்மொழி இருக்காரு, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். அவருடைய போஸ்டிங் என்ன தெரியுமா? உண்மையை சொல்லுவா, எனக்கு தானே தெரியும் எல்லா உண்மையும். எம்ஜிஆருக்கு அப்புறம் திமுக பத்தி தெரிஞ்ச ஒரே நான் தான், அதுதான் சொல்றேன். எம்ஜிஆருக்கு கலைஞர் திமுக தெரியும், ஆதவர்ஜனாவுக்கு ஸ்டாலின் திமுக பத்தி தெரியும். 2015 40 நபருக்கு தோத்து பிரசிடன்ட் ரிசைன் பண்ண காலத்துல இருந்து கூட இருந்தவன். மக்கள் ஏமாந்த மாதிரி நானும் ஏமாந்துவேன். இவர் ஏதாவது நல்லது செய்வாரு, என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, அதவ் ஒரு காமராஜர் ஆட்சியை கொடுக்கணும் தான் நான் வந்திருக்கேன், நீங்களா சேர்ந்து வேலை பண்ணுங்கன்னு என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு. இதை நம்பி நானும் வேலை பார்த்து ஜெயிச்ச பிறகு டக்குன்னு டிபார்ட்மெண்ட் பிரிச்சு ஊழல் பண்ணும் போதுதான் இங்க இருந்தா நம்மள தேவையில்லாம வேற மாதிரி ஊழல்வாதி சொல்லிடுவாங்க, வெளியே வந்துட்டு அண்ணன் திருமாவளவன் கூட போயிட்டேன். இதுதான் உண்மை. அப்ப மகேஷ் பொய்யாமொழியோடைய வேலை என்ன தெரியுமா? 7 வருஷத்துக்கு முன்னாடி அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். நடிக்க தெரியாத ஒரு நடிகருக்கு உலக ரசிகர் மன்ற தலைவர். ஏன் நடிக்க வச்சாங்க? ஒரு 10 படத்தை நடிக்க வச்சு பிரபலமாக்கி உடனே இளைஞரணி தலைவர், உடனே எம்எல்ஏ, உடனே அமைச்சர், உடனே துணை முதலமைச்சர், உடனே முதலமைச்சர். தில்லு இருந்தா எங்க அண்ணன் மாதிரி கட்சியை தனியா ஸ்டார்ட் பண்ணி சினிமாவை விட்டுட்டு அண்ணா தொடங்கிய பிராண்ட் இல்லாம, அண்ணா தொடங்கிய கட்சி இல்லாம, கலைஞர் பேரை சொல்லாம, உங்க அப்பா பேரை சொல்லாம, மாண்புமிகு உதயநிதி அவர்களே தில்லு இருந்த ஒரு கட்சியை நின்று அதே சேப்பாக தொகுதி நின்று ஜெயிச்சு காமிச்சு பார்ப்போம். ஜெயிச்சு காமிச்சிரு. நீங்க தான் சொல்றீங்களே எங்க தலைவர் விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்ல நடிகர்னு. தில்லு இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க தலைவர் ஏத்து நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. குளத்தை விட்டு வெளியே வாங்க, பக்கத்துல பெரம்பூர் நில்லுங்க. இன்னும் 2 நாள் இருக்கு நாமினேஷன், 2 நாள் தானே இருக்கு, வாங்க நில்லுங்க. எதுக்கு பாவம் இங்க இருக்க ஒரு ஆடை பலிகடாக்குறீங்க? அந்த எம்எல்ஏ பேர் என்னப்பா?
புரியல என்ன பாவம் அவங்களுக்கு ஒரு ஆடு வேணும் இல்ல வெட்டுறதுக்கு. பாவம் அண்ணன் எனக்கு தெரிஞ்சவர் தான் அவரு. கேட்டா வந்து கிறிஸ்துவ தோழர்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்கிறோம், ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்துவாங்க. பேசும்போதே சொன்னாரு, பேசும்போது என்ன பேர் சொன்னார் அண்ணா நீ பேரு வேட்பாளர் படிக்கும் போது? ஜோசப் விஜய் ஆகிய நான் சேலஞ்ச் விட்டாரு. நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தில் வந்தாலும் என்னுடைய பெயரை தெளிவா சொல்லுன்னு சொன்னாரு. ஆக்சுவலா அப்படி எங்க அண்ணன் எங்க தலைவர் விஜய் சார் தான் உங்களுக்கு ஆளே இல்ல. முக ஸ்டாலின் சார் வந்து நில்லுங்க, திருச்சி கிழக்குல வாங்க. ஏன் குளத்துல நிக்கிறீங்க? பக்கத்துல பெரம்பூர்ல வந்து நில்லுங்க. ஏன் சேப்பாக்கத்துல கலைஞர் வந்து செட் பண்ண தொகுதிய வச்சிருக்கீங்க? உங்க மகனை தைரியம் இருந்தா தில் இருந்தா பக்கத்துல பெரம்பூர்ல நிக்க வைக்க வேண்டியதானே? அது போட்டி பேரே தெரியாத அளவுல நிக்க வச்சுக்கிட்டு எங்களுக்கு பயம் இல்ல, எங்களுக்கு பயம் இல்ல. இந்த வடிவேல் சொல்லுவானே, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அதுதான் முக ஸ்டாலினோட நிலைமை. இப்படி நின்று பேசலாம்னு வச்சுக்குவாங்க, கை மட்டும் இப்படி அசையும், காலு கிடுக்கிட்டு ஆடிட்டு இருக்கும். சோ இன்னைக்கு திமுக நிலைமை அதுதான், பில்டிங் ஸ்ட்ராங் சொல்லிட்டு கால் ஆடிட்டு இருக்கு, பேஸ்மெண்ட் வீக். 26 கட்சியை சேர்க்கிறாங்க. அதுல இன்னொரு தகவல் சொல்றேன், நம்ம திருமாவளவன் இருக்கார் பாருங்க, பிசிகே சட்டசபையில தேர்தல்ல 15 வருஷம் கழிச்சு வராரு. நான் அது அப்பயே சொன்னேன், சட்டசபை தேர்தல்ல போட்டி போட்டு வாங்கினேன் அப்படின்னு. இப்ப வராரு. அதுல என்னத்துமா சொன்னாரு? இதுல இருந்தே அவர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 2026க்கு அப்புறம் கள நிலவரம் மாறப்போகுது. அதனால பிசிகேல யார் யாரெல்லாம் திமுக ஆதரவு எம்எல்ஏ இருந்தாலும் அவனுக்கு சீட்டு கொடுக்கல. இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன், அண்ணா கட்சியில பாதி பேர் திமுக இருக்காங்க, தயவு செஞ்சு சீட்டு கொடுக்காதீங்க, கட்சியை உடச்சிட்டு போயிடுவாங்க. கரெக்டா முடிவு போட்டாரு இன்னைக்கு. இதுல இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, நம்ம சபரிஷும் யாரு முக ஸ்டாலினுடைய மருமகனும் உதயநிதி சாரும் முக ஸ்டாலின் சாரும், தலித் சகோதரர்களே இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க, அண்ணன் திருமாவளவனை கூப்பிட்டு காட்டுமன்னார் கோயில்ல மாநில அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பேசியிருக்காங்க. என்ன அநியாயம் பாத்தீங்களா? பிசிகே கட்சியை டிசைட் பண்ணதுக்கு முக ஸ்டாலின் சார் யாரு? இந்த அநியாயத்தை நம்ம கேட்கணுமா இல்லையா? நம்ம வெளியில தான் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவரு ஜெயிச்சு சட்டசபைக்கு வந்தா திமுக மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அண்ணன் திருமாவளவன் கூட எம்எல்ஏ நின்றுவாங்களாம். பிசிகே எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்கு இப்பயே திமுக முற்பட்டாங்க. நேத்து 2 நாளா இந்த வேலை ஓடிட்டு இருக்கு. நீங்க மாநில அரசுக்கு வரக்கூடாது, நீங்க டிவிக்கு நீங்க வந்து காட்டுமன்னார் கோயில் நிக்கிறத வாபஸ் பண்ணுங்க. இது யார் சொல்றது? முக ஸ்டாலின் சார் சொல்லிட்டு இருக்காரு. இது யார் சொல்றது? திரு சபரீஸ்வரர் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இது யார் சொல்றது? உதயநிதி சார் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? அவர் மேல நமக்கு எந்த விமர்சனமும் இல்ல, ஒரு நல்ல ஆளுமே, ஒரு நல்ல அறிவாளி திருமாவளவன். ஆனா சட்டசபைக்கு வந்தா என்ன ஆயிடும்? உதயநிதிக்கு அவர் வந்து சேலஞ்ச் பண்ணிடுவாராம். அதனால நீங்க டெல்லி ஓடிருங்க, டெல்லி பக்கம் போய் சண்டை போடுங்க. நாங்க பிஜேபி எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இருப்போம். உதயநிதி சொல்லுவாரு, மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே அப்படின்னு பேசிட்டு வர வசூல்ல பாதி வசூல் அங்க கொடுத்துட்டு இருப்பாங்க டெல்லிக்கு. அண்ணன் பாவம் டெல்லியில போய் கடுமையா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா மாநில அரசு திரும்பிட்டா என்ன ஆகும்? உரிச்சிருவாரு. சட்டசபைக்குள்ள நம்ம அண்ணன் விஜய் என்ன சட்டசபைக்குள்ள போட எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எல்லாம் பேச முடியுமா? சட்டசபைக்குள்ள போகும்போது முதலமைச்சரா கால் எழுதி வைக்கும் போது முக ஸ்டாலின் தோத்துட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப ரொம்ப தெளிவா இருக்கு அஜெண்டா. நீங்க குழப்பமே வேணாம். அகில இந்திய உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரா இருந்த மகேஷ் பொய்யாமொழிக்கு எந்த வரலாறும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் திமுக சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா. இதெல்லாம் இந்த என்ன சொல்றது, தாத்தா பேர்ல வளர்ந்தவங்களுக்கு இது பெரிய ப்ராப்ளம். நான் இந்த ஸ்போர்ட்ஸ்ல பாத்திருக்கேன். நான் பிரசிடென்ட் ஆன பிறகு டீம் எப்படி எடுப்பா, யாருக்கு திறமை இருக்கோ அங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதனால தமிழ்நாடு நம்பர் 1 தான் ஸ்போர்ட்ஸ் நான் பண்ணது. ஆனா பாலிடிக்ஸ்ல எப்படி இருக்கு, நம்மள போகணும்னு நினைச்சுக்கோங்க, அதை வச்சுனா யாரு
அவர் எப்படி தெரியுமா? அவர் பின்னாடி 10 வருஷம் முன்னாடி இருந்தாரு, 15 வருஷம் முன்னாடி இருந்தாரு. உதயநிதி அம்பானியோட பையன, உதயநிதி அம்பானியோட பையன எப்படா காசு வந்துச்சு? 5 வருஷமா 2014 இருந்து 21 வரைக்கும் திமுக அறக்கட்டளையில வந்த பணத்தெல்லாம் கையில் அடுப்புமா? எங்க இருந்து காசு வந்துச்சுன்னு பேசும்போது உங்களுடைய முதுக பார்க்கணும், இல்லன்னா சொல்லப்படும் எல்லாத்தையும். அப்படி ஊழல் மட்டுமே பண்ணி ஊழலுக்காக ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கி ஒரு சாதாரண ஆள் எம்எல்ஏ ஆகணும். நீங்க ஒரு விவசாய பையனா இருப்பீங்க, ஒரு கூலி தொழிலாளர் பையனா இருப்பீங்க. ஆனா நீங்க எம்எல்ஏ ஆகணும் என்ன சொல்றாங்க? 20 கோடி இல்லாம ஆக முடியாது. அந்த 20 கோடி எங்க இருந்து வருது? அரசியல் இருந்து, ஊழல் இருந்து வருது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நம்ம தலைவர் என்றைக்கு முதலமைச்சர் ஆறாரோ அதுக்கப்புறம் ஒருத்தரும் ஒரு தொகுதியை செலவு பண்ணாம மக்கள்கிட்ட மூஞ்சி காமிச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு தமிழக அரசியல் உருவாக்குவார். கேரளா மாதிரி ஒரு சாமானியன எம்எல்ஏ ஆகணும், அப்படி ஒரு அரசியல் உருவாக்குவார். அப்ப 26 கட்சி கூட்டணி, 10 கட்சி கூட்டணி எல்லாம் நிக்காது. மகேஷ் பொய்யாமொழி எஜுகேஷன் மினிஸ்டர் ஆனார். என்ன செஞ்சாரு? எஜுகேஷன் மினிஸ்டர் எதுக்கு கொடுத்தாங்க? அகில இந்திய உதயநிதி ரசிகர் மன்றத்துடைய தலைவரா இருந்ததுனால எஜுகேஷன் மினிஸ்டர். என்ன ஒரு குவாலிபிகேஷன் பா, இல்ல எவ்வளவு பெரிய குவாலிபிகேஷன். இந்த குவாலிபிகேஷன் வச்சுக்கிட்டு நம்மள பார்த்து நடிகர் கட்சிங்கிறாங்க. அப்ப இங்க யாரு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா, எதுக்கு நவல்பட்டு விஜய் சார் வந்தாரு? எதுக்கு வந்தாரு? எதுக்கு வந்தாருன்னா, நம்ம சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, அவன் ஏரியால போய் அவன் பொருளே போட்டாட்டி, அவ்வளவுதான். 2016 தெரு தெருவா நின்னு ஒரு கள நிர்வாகிய நின்னு ஜெயிக்க வச்சவர் திமுகவை. 2021 மகேஷ் பொய்யாமொழிக்கு தொகுதி இருக்க மக்களையும் தெரியாது, இந்த ரோடும் தெரியாது, இது தொகுதி பத்தியும் தெரியாது. மகேஷ் பொய்யாமொழிய ரோடு அறிவுப்படுத்தி ஜெயிக்க வச்ச ஒரே ஆள் முதுகு யாருன்னா இவர் தான், நவல்பட்டு விஜய். ஆனா இவருக்கு திமுக யாத்திரை சீட் இல்ல. அவங்க அப்பா அமைச்சர் கிடையாது, அவங்க தாத்தா அமைச்சர் கிடையாது. திமுக சேர்ந்தா நீங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போகணும், உங்க தாத்தாவோ உங்க அப்பாவோ அமைச்சரா இருக்கணும், அவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை. அப்படி ஒரு எளிமையான மனிதரை தேர்ந்தெடுத்து தலைவர் போங்க, ஜெயிச்சுட்டு வாங்க. ஏன் ஜெயிக்கணும்? ஏன் ஜெயிக்கணும்? தனிப்பட்ட கணக்கு வழக்கு இருக்கு. கரூருக்கு அப்புறம் இந்த கரூருடைய சூழ்ச்சி இருக்கு. நம்மளுடைய மக்களை இழந்தமே 41 குடும்பத்தை, அதனுடைய சூத்திரதாரி மகேஷ் பொய்யாமொழி. அப்ப அன்னைக்கு நைட்டு நடிச்சு உச்ச நீதிமன்றத்தில் மாட்டி இன்னைக்கு திமுக குற்றவாளி கூண்டுல கரூர்லயே நிக்குது. அதை செயல்படுத்தியவர் யாரு? செந்தில் பாலாஜி. திமுக ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்கிற அதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்பயே சொல்லிடுறேன், ஒரு எடுத்துக்காட்டு. மீடியா நண்பர்கள் நல்லா பாருங்க. அப்புறம் இந்த திமுக ஒரு 200 பேர் காசு வாங்கிட்டு மீடியால உட்காந்துக்கிட்டு வாய்க்கிலே பேசுவாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் மூஞ்ச பாத்துக்கோங்க. நான் பதில் சொல்றேன். திமுக பெரிய கட்டமைப்பு இல்ல, கரெக்ட் தானே? பெரிய கட்டமைப்பு. நாங்க 75 வருஷ கட்டமைப்பு. அதுல இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் சார் யாரு பயங்கரமா கொண்டாடுறாரு? நீங்களே சொல்லுங்க. ஒரு பெரிய தேர்தல் அறிவாளி, ஒரு பெரிய தைரியசாலி அப்படின்னு யாரோ சொல்றாங்க. இப்ப லேட்டஸ்டா வந்த செந்தில் பாலாஜி, எனக்கு அவரை பத்தி தெரியும். இடி ரைடு வந்தவருக்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்ல முடியாது. நாங்க எங்க தலைவர் சிபிஐ ரைடு வரும்போது எல்லா என்கொயரி அட்டன் பண்ணிட்டு வெளியே வரும்போது எந்திரிச்சு நின்று கை காமிச்சிட்டு வந்தவர் எங்க தலைவர். நீ இடி ரைடு வந்ததுக்கு பேண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும், சொல்ல வேணாம், விட்டுருங்க. இனிமேட்டு செந்தில் பாலாஜிக்கு ரைடு வந்துச்சுன்னா டைப்பர் அனுப்பிச்சு விடுங்க. இவங்க எல்லாம் தைரியமானாலும் நம்மளை பார்த்து சொல்றாங்க. அப்ப பெரிய ஆளுங்கட்சி 24 கட்சி கூட்டணி, ஒரு தொகுதி 20 கோடி ரூபாய் வச்சிருக்கோம், 2500 கோடி 3000 கோடி செலவு பண்ண போறாங்க. இந்த மாயெல்லாம் உருவாக்குறாங்கல்ல. செந்தில் பாலாஜிக்கு எல்லா தேர்தலும் தெரியல. ஏன் கரூரை விட்டுட்டு கோயம்புத்தூர் ஓடினார் சொல்லுங்க? சொந்த மண்ணை விட்டுட்டு யாரா ஓடுவாங்களா? ஏன்? பை எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு 5000 கொடுத்து ஜெயிக்கலாம்.
உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 2,000 கொடுத்து ஜெயிக்கலாம். ஆனா 234 தொகுதிக்கு தேர்தல் வரும் தெரியுமா? நேர்மையா ஒரு எலெக்ஷன் நடக்கும் தெரியுமா? அப்ப நேர்மையான ஒரு தேர்தல் அதிகாரி வருவாங்க தெரியுமா? இந்த மாதிரி டிஜிபி எஸ்பி எல்லாம் மாத்துவாங்க தெரியுமா? அப்படி தேர்தல் நடத்தும் போது நீ 2000 கொடுத்தாலும் கரூர்ல 41 பேர் கொன்னதுக்கான காரணம் கரூர் மக்கள், தமிழ்நாடு மக்களே நம்பது செந்தில் பாலாஜி கொலை குற்றவாளின்னு. அவர் எடுத்த சர்வேலே தெரியுது, இங்க நின்னா வாஷ் அவுட் ஆகும், டெபாசிட் ஆகாது. திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு முதுகு செந்தில் பாலாஜின்னு பேசுறாரு கரூர் மீட்டிங்ல. முக ஸ்டாலின் சார் தைரியம் இருந்தா கரூர்ல நிக்கிறதுக்கு துப்பு இல்ல. நீங்க 234 தொகுதி 200 தொகுதி ஜெயிப்பீங்களா? ஒரு திமுகவுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரா இருந்தவரே வந்து கரூர்ல நிக்க தெரியல. கரூரை விட்டுட்டு கோயம்புத்தூர்ல வர்றாரு. கோயம்புத்தூர் மக்கள் அதுக்கு மேல விவரமானவங்க, ஓட ஓட விரட்டுவாங்க. தேர்தல் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. கேட்டா சொல்றாங்க அவருக்கு சாதி பலம் இருக்குன்னு. கொங்குல இருக்கக்கூடிய எந்த சாதி மக்களும் இந்த 41 கொலையை என்னைக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கொங்கு சகோதரர்கள் அமைதியை விரும்புவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும், ஒவ்வொரு ரீஜனில் இருக்க சகோதரர்களும் அமைதியும் நம்பிக்கையும் வளர்ச்சியும் மட்டுமே எதிர்பார்க்கிறாங்க, ஊழல் இல்லாம. அப்ப நம்ம தலைவர் எதுக்காக வந்திருக்காரு? நம்ம தலைவர் யாரு? நம்ம தலைவரை மக்கள் பார்க்க வராங்க. அதுவும் பெண்கள் குழந்தைகளோட ஓடி வராங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் மேய்ச்சி வச்ச நம்பிக்கையும் அன்பும். தலைவர் விஜய் என்ன தெரியுங்களா? நம்பிக்கை. தலைவர் விஜய் என்றால் நம்பிக்கை. தலைவர் விஜய் என்றால் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை எம்ஜிஆர் உருவாக்கினார், அம்மா ஜெயலலிதா உருவாக்குனாங்க. ஆனால் அதற்கு அப்புறம் இந்த தீய சக்தியை எதிர்த்து யாராலும் உருவாக்க முடியல. அந்த நம்பிக்கை எப்படி உருவாகும்? நீ எவ்வளவு பிரஷர் வேணா பண்ணு, டெல்லி பிரஷர் பண்ணட்டும், பிஜேபி பிரஷர் பண்ணட்டும், நான் சொன்ன மாதிரி என் மக்களுக்காக என் உயிரே போனாலும் நிக்கிறேன்னு சொன்ன தலைவர் மேலதான் மக்கள் நம்பிக்கை வைப்பாங்க. நான் சொன்ன மாதிரி என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் இன்னைக்கு, நீ யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய நடிகர்களா இருக்காங்க, அவங்க பேரை சொல்ல விரும்பல. இன்னைக்கு ரெட் ஜெயின்ல போய் நம்ம தலைவர் விஜய் சார் அரசியல வேணாம் அக்ரிமெண்ட் போடுங்கன்னு சொன்னா, சன் டிவில போய் அக்ரிமெண்ட் போடுங்கன்னு சொன்னா எத்தனாயிரம் கோடி சம்பளம் கிடைக்கும்? எத்தனாயிரம் கோடி சம்பளம் கொடுப்பாங்க? 300 கோடி 400 கோடி. ஏன்னா திமுக பணத்தை தூக்கி போட்டு பணத்தை வச்சுக்கோ, அரசியல் பக்கம் வராது. ஏன்னா 50,000 கோடி ரூபாய் அடிக்கிறான். இந்த மாதிரி ஆளுங்க காசை கூட செட்டிங் பண்ணிடுவாங்க. ஆனா தன்னுடைய உணர்வு பூர்வமான படத்தை நிப்பாட்டினாலும் சரி, நீ என்ன மிரட்டாலும் சரி, என் மேல வந்து கொலை குற்றச்சாட்டு சொன்னாலும் சரி, சிபிஐ என்கொயரி போய் நான் போய் கை கட்டி என்ன வந்து அசிங்கப்படுத்தலாம் நினைச்சாலும் சரி, நான் உறுதியாக நிற்கிறேன். தமிழக மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் சொன்னவர் நம்முடைய தலைவர். அந்த துணிவு நம்ம கிட்ட இருக்கு. அண்ணாக்கு அப்புறம் தோழர்களை நம்புங்க, அண்ணாக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா ஜெயலலிதாக்கு அப்புறம் டெல்லியோடைய எந்த விதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய விஜய் அவர்கள். அப்ப இந்த கரூருக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆகணும். கரூர்ல இருக்கக்கூடிய 41 பேர் இறந்ததுக்கு, அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு, அவங்களுக்கு நியாயம் வழங்குறதுக்கு, நீதி வழங்குறதுக்கு, திருவம்பூர் தொகுதி மக்களே, நான் இங்கதான் பிறந்தேன். நவல்பட்டு விஜய் இல்ல, திருவம்பூர் விஜயா பாருங்க. அவரு ஜெயிச்சுட்டு வந்தா ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஜெயிக்கும் போதுதான் அவர் விஜயா பார்க்காதீங்க, இனிமேட்டு விஜய் அண்ணனாவே பாருங்க. ஒவ்வொரு வேட்பாளரும் விஜய் அண்ணனாவே பாருங்க. ஒவ்வொரு வேட்பாளரும் ஜெயிக்கும் பொழுது நமக்கான ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் தலைவரோட தலைமையில உருவாக்க முடியும். அப்ப நமக்குள்ள எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு சண்டைகள் இருந்தாலும் நம்ம தலைவருக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லோரும் ஒற்றுமையா இருந்து, மகேஷ் பொய்யாமொழி ஒண்ணுதான் தெரியும், ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாரு, அதை தவிர ஒண்ணுமே தெரியாது. அவருடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாரு? 20,000 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னார். ஆசிரியருக்கு கொடுத்தாரா? 2,500 பேருக்கு கூட கொடுக்கல. ஆசிரியர்களே இல்லாம இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் போயிட்டு இருக்கு. சத்துணவு சாப்பிட்டு நான் வளர்ந்தேன். இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, சாம்பார்னு ஒண்ணு கொடுப்பாங்க, வெறும் மஞ்சள் தண்ணி தான் கிடைக்கும், தோரம் பருப்பே இருக்காது. ஏன் தெரியுமா? அந்த தோரம் பருப்பை குழந்தைங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி ஊழல் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க சத்துணவு டிபார்ட்மெண்ட்ல. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. முட்டை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, இத்தனை கிராம்னு ஒரு வரைமுறை இருக்கு. ஆனா ஒரு குட்டியா ஒரு முட்டை கொடுத்துட்டு கணக்கு எழுதுவாங்க.
100 பேர் கொடுத்துட்டேன்னு 30 பேர் கொடுத்துட்டு 100 பேர் கணக்கு எழுதுவாங்க. எல்லாத்துலயும் ஊழல் ஊழல் அடிச்சு 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 கடைசி நிமிஷத்துல 2000 ரூபாய் கொடுத்தா ஜெயிச்சிரும் ஒரு தேர்தல் உருவாக்கி இருக்காங்க பாருங்க. இத ஒழிக்கணும்னா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒண்ணு சேரணும். கட்சியில புதுசா வந்தவங்க, 20 வருஷமா இருந்தவங்க, 10 வருஷமா இருந்தவங்க அப்படிலாம் கிடையாது. தலைவர் யாரை வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணாரோ இனிமேட்டு அவங்க பேரு விஜய் இல்ல விஜய். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுடைய கணக்குகள் கண்காணிக்கப்படும். ஒவ்வொரு 3 மாசமும் மக்கள் பார்வைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சொத்துக்கள் ஓபனா பண்ணு தலைவர் எங்ககிட்ட சொன்னாரு. அவரோட சொத்து மட்டும் டிக்ளேர் இல்ல, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு அமைச்சர்களுடைய கணக்கு வழக்குகள் ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் பொது பார்வையில் வைக்கப்படும். ஊழலை ஒழிக்கிறதுக்காக மட்டுமே தலைவர் வந்து நேர்மையை ஆட்சி கொடுக்க வந்திருக்காரு. அதுக்காக தான் இவ்வளவு அழுத்தம். 75 வருஷ கட்சி நம்மளை பார்த்து ஏன் பயப்படுது? இவர் வந்துட்டா மாசம் வருஷம் 20,000 கோடி 30,000 கோடி அடிக்கக்கூடிய ஊழல் அடிக்க முடியாது. மகன் முதலமைச்சராக முடியாது. இப்படி ஒரு கட்டமைப்பு அவங்க உருவாக்குவாங்க. நீங்கெல்லாம் இன்னையிலிருந்து பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது பொதுமக்களுடைய ஆதரவை நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு நாங்க எடுத்த சர்வேல நம்ம 4% திமுக லீடிங்ல இருக்கிறோம். இந்த தொகுதியில ஒட்டுமொத்த பெண்களும், ஒட்டுமொத்த தலித் சகோதரர்களும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களும் மாறிட்டாங்க. இங்க ஜாதி மதம்லாம் கிடையாதுங்க. எங்க தலைவருக்கு, நம்ம தலைவரோட முகத்துக்கு எல்லா ஜாதியும் ஓட்டு போடுவாங்க. தயவு செஞ்சு ஜாதி கால்குலேஷன் ஒழிச்சுக்க. வட மாவட்டத்துல வன்னியர்கள் ஓட்டு போடுறாங்க, தலித் சகோதரர்கள் ஓட்டு போடுறாங்க. மதுரையில் அம்பேத்கர் ஜெயந்தி வரும் பொழுது எல்லா ஜாதிகளும் நம்ம டிவிகே சார்பா போய் மாலை போட்டாங்க. இங்க ஜாதியே இல்லாத ஒரு கட்சி நம்ம கட்சி. அப்படி இருக்கும் பொழுது ஜாதியை மறந்துருங்க, மதத்தை மறந்துருங்க, ஏழை பணக்காரன் மறந்துருங்க. நான் 10 வருஷம் இருந்தேன், 20 வருஷம் இருந்தேன், இவரு புதுசு, இதெல்லாம் மறந்துருங்க. நம்ம தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், உறுதியாகணும். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம மனசு சுதந்திரக்கூடாது. டிவியே பார்க்காதீங்க. இன்னும் 20 நாளைக்கு டிவியே பார்க்காதீங்க, யூடியூப் பார்க்காதீங்க, பேப்பர் பார்க்காதீங்க. ஏன்னா 1000 கோடி 500 கோடி டிவிக்கும் நியூஸ் பேப்பருக்கும் யூடியூப் சேனலுக்கும் செலவு பண்ணி பார்க்கக்கூடிய 200 பேர் 300 பேர் நம்ம தலைவருக்கு எதிராக பேசுறதும் நம்ம கட்சிக்கு எதிராக பேசுறது மட்டுமே பிரச்சாரமா வச்சிருப்பாங்க. அதனால அவங்க ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. 2011 உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அம்மா ஜெயலலிதா அம்மா ஊட்டியில தூங்கிட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க, அரசியல் விட்டு ஓட்டாங்க, உடம்பு சரியில்லை, நடக்க முடியல, எல்லா பிரச்சாரம் கலைஞர் பண்ணாரு. கூட இருந்தது யாரு? காங்கிரஸ், விசிகே, பிஎம்கே எல்லா கட்சியும் கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க. எதிர்கட்சியா கூட ஆகல. இதுதான் உண்மை. எழுதி வச்சுக்கோங்க. திமுக எதிர்கட்சி ஆச்சா? ஆவாது. 2வது தாண்டி திமுக செய்த வரலாறே கிடையாது. எழுதிக்கோங்க. சொல்ற வரலாறு தான். மக்கள் தேர்தல் வரலாறே கிடையாது. அவங்க அப்பா கலைஞராலே ஜெயிக்க முடியாது, ஸ்டாலினால ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்களா? அவர் ஒரு ஆளுமன் கூட சொல்லலாம். அவராலே ஜெயிக்க முடியல, மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க. கிரவுண்ட் அப்படி இல்ல. கீழம் களம் வேற மாதிரி இருக்கு. ஆனா அந்த மீடியாவுக்கு புரியாது. டெல்லி மீடியா, இங்கிலீஷ் மீடியா, டெல்லியில இருந்து வரவங்க, டெல்லியில இருந்து பிஜேபி வரவங்க ஏதோ உளறிட்டு இருப்பாங்க. நம்மளோட வேற எப்படி இருக்கணும்? நம்மளோட பிரச்சாரம் எப்படி இருக்கணும்? எல்லா பகுதியிலும் எல்லா ஒன்றியத்திலும் எப்படி பிரச்சாரம் பண்ண நான் சொல்லிக்கிறேன். ஒன்றிய செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், கிளை கழகம் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய கட்சியோட கட்டமைப்பு என்ன தெரியுங்களா? இந்த கட்சியை உருவாக்கியது பெண்கள். எழுதி வச்சுக்கோங்க. இந்த கட்சியை உருவாக்கியது யார்? பெண்கள். நம் கட்சியோட அடித்தளம் யார்? பெண்கள். வீடு வீடா போகும்பொழுது நம்மளுடைய சகோதரிகள், நம்மளுடைய அக்காக்கள், தங்கைகளை ஒரு 50 பேர் 100 பேர் கிளை கழகத்துல முன்னாடி அவங்க தான் போகணும். ஆண்கள் நம்ம பின்னாடி தான் நிக்கணும். பெண்கள் தான் ஓட்டு கேட்க போகணும். அவங்களுக்கான ஸ்பேஸ கொடுங்க. அவங்க தான் போகணும். திமுக மாதிரி வேட்டி கட்டிக்கிட்டு கதவை போய் உடைக்கிறன்னு போய் மிரட்டுவான் பாருங்க ஓட்டு கேட்கறதுக்கு. அப்படிலாம் போவாதீங்க. நம்மளுடைய அன்பு பெண்கள் கிட்ட இருக்கு. நம்ம புள்ள விஜய் வரணும். விஜய் பாவம், அவர் என்னமா பண்ணார், இப்படி போட்டு அடிக்கிறாங்க. நேத்து கூட வில்லிவாக்கத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். பாட்டில விட்டு அடிச்சு ஒரு அம்மாவை வந்து முட்டியை உடைச்சு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். அப்ப எவ்வளவு அழுத்தங்கள் நம்ம கொடுக்கறாங்க. அப்ப அந்த அழுத்தங்கள் இருந்து எல்லா பெண்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளவு ரவுடிசம் பண்றாங்க, எவ்வளவு பிரச்சனை வருது. 2 வயசு குழந்தை ரேப் ஆகுது. 12ஆம் கிளாஸ் பொண்ணு கழிப்பறைக்கு போனா முடியல. இதே மகேஷ் பொய்யாமொழி இதே ஊர்ல உங்களுக்கு தெரியும். கழிப்பறை போனப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீழே விழுந்து செத்து போனாங்க. அப்ப
அப்ப பில்டிங் எல்லாம் மாத்துறோம், புதுசா நாங்க வந்து ஸ்கூல் எல்லா புது ஸ்கூல் நாங்க வந்து மாத்துவோம். என்ன மாத்துறாங்க 5 வருஷம்? கல்வித்துறையில ஊழல் தவிர எதுவுமே செய்யல. 7,000 கோடி ரூபாய்க்கு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கூல்ஸ் கட்டணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த ஸ்கூலா ஸ்மார்ட் சிட்டி ஸ்கூலா இருக்கா? இதே திருவம்பூர்ல ஸ்கூலுக்கு போங்க, இன்னைக்கும் மரத்தடியில உட்கார்ந்துதான் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹெட்மாஸ்டர் ஸ்கூல்ஸ் இல்லாம எத்தனை இருக்காங்க? 35,000-40,000 ஸ்கூல்ல மொத்தமே 20,000 கிளாஸ் டீச்சர் தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாம் பிரைவேட்டுக்கு மாறிட்டு இருக்கு. அப்படி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் இருக்காரு, சும்மா உதயநிதியை சுத்திட்டு வந்தா போதும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு அரசியலை வந்து இங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசியல் எங்க இருந்து வருது? எங்க தாத்தா யாரு, எங்க அப்பா யாரு? எப்பயுமே களம் ஓபன் ஆயிருச்சுன்னா எங்க தாத்தா யாரு அப்பா யாருன்னு தெரியாது. விளையாடுறது நம்ம அதிகமா விளையாடுறதா இருக்கட்டும், ஸ்ட்ராங்கா விளையாடணும், நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க ஸ்போர்ட்ஸ்குள்ள வரும்போது, கிரவுண்டுக்குள்ள வரும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் சைக்காலஜி என்ன தெரியுங்களா? பாத்திருக்கீங்களா? ஒரு கிரவுண்டுக்குள்ள போகும்போது நம்ம ஆப்போசிட்ல இருக்க வாலிபால் விளையாடுறோம், ஃபுட்பால் விளையாடுறோம், கிரிக்கெட் விளையாடுறோம். நம்ம யாராச்சும் பாப்போமா? ஆப்போசிட்ல அவங்க அப்பா யாரு, அவங்க தாத்தா யாரு? இல்ல, என்ன திறமை இருக்கு அவனுக்கு, நம்ம அடிப்போமா, அடிக்க முடியுமா? அப்படி திறமை இல்லாத கூட்டம் தான் திமுக. வெறும் காசு எடுத்துட்டு மட்டும்தான் வருவான், பேசக்கூட தெரியாது. அதனால அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்த திரு மகேஷ் பொய்யாமொழி அவர்களை திருப்பியும் அதே சங்கத்துக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. திருவம்பூர் விட்டு முதல் துரத்துங்க. அவருக்கு தொகுதிக்கு சம்பந்தமே கிடையாது. திருப்பியும் சொல்றேன், ஏன் தெரியுமா? திருச்சி விட்டு வெளியே வந்தாரு. ஏன் வந்தாரு தெரியுமா? திருச்சி டவுன்ல நின்னா நேரடியே தோக்கடிச்சிருவாரு. இது அவங்க கட்சி பாலிடிக்ஸ். அதனால ஓரமா வந்துட்டாரு. இப்ப போதும், நம்ம திருவம்பூர் விஜய் என்ன போதும், நம்ம தலைவருடைய முகம் போதும், பேச்சு போதும், மொத்தமா காலி பண்ணிடலாம். அதனால 1977 ரிசல்ட் திருப்பி ரிப்பீட் ஆகுது. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம். எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு புதிய மாற்றத்தை டெல்லியில கொண்டு வந்து உருவாக்குனாரோ, நண்பர்களை நம்ம நம்புங்கள், நம்ம இன்னைக்கு திமுகவோட அதிகமான ஓட் பேங்க்ல இருக்கோம். திமுகவோட மிகப்பெரிய தனியாளா இருந்தாலும் நம்ம திமுக அதிகமா இருக்கிறோம். நம்மளுடைய களப்பணி, பெண்களை முன்னாடி விடுங்க, அவங்களை பிரச்சாரம் பண்ண விடுங்க. ஒவ்வொரு வீடும் திறந்து அவங்க வச்சுப்பாங்க. நான் என்னோட தொகுதியில போகும்போது வீட்டுல இருக்க எல்லா பெண்களும் ஓடி வந்து கண்டிப்பா விஜய் தான் ஓட்டு, உங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொன்னாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. 82% மக்கள் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால நம்ம உறுதியா இருந்தா போதும், மிகப்பெரிய வெற்றியை நம்மளால் உருவாக்க முடியும். அது நம்புவோம். மிகப்பெரிய வெற்றி. வரலாறு என்னத்துமா சொல்லும்? மே 4ஆம் தேதி 24 கட்சி கூட்டணி உருவாக்கின ஸ்டாலின், 10 கட்சி இருந்த எதிர்கட்சியா இருந்த தலைவர், ஆனால் சிங்கிளா டிவிக்கு மெஜாரிட்டியோட ஜெயிச்சு ஒரு வரலாறு உருவாக்க முடியும். அதனால இந்த வெற்றியை உறுதிப்படுத்த நம்மளுடைய களத்துல ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள பல்வேறு குழப்பங்களும் இல்ல பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் மனசுக்குள்ள தூக்கி போட்டு நம்மளுடைய தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். அவரை ஜெயிச்சாதான் அடுத்த தமிழ்நாடு மாற்ற முடியும். திருப்பி திமுக வந்தா தமிழ்நாடை யாராலுமே காப்பாற்ற முடியாது. இந்த குடும்பம் மொத்தமா எல்லா ஊர்ல இருக்க தொழில் எடுத்துரும். சினிமா துறை மட்டும் இல்ல, எல்லா இங்க இருக்கிற மணல், காவிரி இருக்க மணல் மொத்தமா டெண்டர் போட்டு எடுத்துட்டாங்க. இது மாதிரி எல்லா ஒவ்வொரு துறையில இருக்கும் எல்லாத்தையும் வந்து கைப்பற்றிடுவாங்க. ரோட கைப்பற்றிடுவாங்க, எல்லாத்தையும் ஊழல் மேல ஊழல் பண்ணிடுவாங்க. நேர்மையான ஆட்சி வேணும்னா மாற்றம் உருவாகணும். அதுக்கு நம்ம தலைவரை முதலமைச்சராக ஒவ்வொரு வேட்பாளரும் ஜெயிக்கணும். இது வேட்பாளர்களுக்கான தேர்தல் இல்ல. நான் திருப்பியும் சொல்றேன், நவல்பட்டு விஜய் அவர்களை திருவம்பூர் விஜய் அவர்களா மாற்றணும். ஏனென்றால் விஜய் என்பவர் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களா பாருங்க. அப்படி பார்த்துட்டீங்க. திருச்சி கிழக்குல ஏதாவது சண்டை இருக்கா? இல்ல. ஏதாச்சும் குறை இருக்கா? இல்ல. ஏன்னா அண்ணன் நிக்கிறாரு. இதுதான் எல்லா 234 தொகுதி அண்ணன் நிக்கிற மாதிரியே நினைச்சு எல்லோரும் வேலை செய்யுங்க. இது எம்எல்ஏ கால தேர்தல் இல்ல, நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆக்கக்கூடிய தேர்தல்ங்கிறத பதிவு பண்ணி எல்லோரும் ஒற்றுமையுடன் சேர்ந்து மிகப்பெரிய பலத்துடன், முக்கியமா பெண்கள் சக்தியுடன் நம்ம ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.